கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா வருத்தத்தின் பலன். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஏசாயா 53:11. பரிந்துரை செய்வதில் நமக்கு சிறந்ததோர் முன்மாதிரியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை நாம் இங்கு காண்கிறோம். நாம் எவ்வாறு வேண்டுதல் செய்ய வேண்டும் அல்லது ஜெபத்தில் பிரசவ வேதனைப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் இது நம் மனதை பிரகாசிப்பிக்கிறதாயிருக்கிறது. மேற்கூறப்பட்டுள்ள வசனம், அவர் தமது ஆத்தும பிரசவ வேதனையின் பலனை கண்டு திருப்தி அடைவார் என்று விரிவாக்கப்பட்ட ஆங்கில வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. தனது பிரசவ வேதனையின் பலனை தன் குழந்தையை கண்டு மகிழும் ஒரு தாயை போல நாம் பிரசவ வேதனையோடு ஜெபித்தால் அந்த ஜெபத்தின் பலனை கண்டு சில வேளைகளில் அது கால தாமதமானாலும் நாம் திருப்தி அடைவோம். நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் அதன் பலனை நாம் காண்கிறோமா? நமது ஜெப ஜீவியத்தில் நாம் திருப்தி காண்கிறோமா? இல்லை எனில் நாம் ஜெபிக்கிற விதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஏற்ற வேளை இதுவே. கர்த்தராகிய இயேசு எவ்வாறு ஜெபித்தார் என்று பாருங்கள். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். எபிரேயர் 5:7. ஆம், பிரசவ வேதனையுறும் ஒரு தாய் அதன் பலனை கண்டு திருப்தி அடையும் முன்னர் அவளுக்கு பலத்த சத்தத்தோடு கூடிய அழுகையும் கண்ணீரும் உண்டாயிருக்கும் அன்றோ? ஜெபத்தில் பிரசவ வேதனைப்படுதல் ஆதி அப்போஸ்தலரின் அனுபவமாகவும் இருந்தது. சபைக்காக எப்பாப்ரா எப்பொழுதும் ஊக்கத்தோடு ஜெபத்தில் போராடினார். கொலோசியர் 4:12. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு சேர்ந்து தனக்காக ஜெபத்தில் போராடும்படியாக ரோம சபையாரிடம் கேட்டுக்கொள்கிறார். ரோமர் 15:32. நாம் நமது ஜெபத்தின் பலனை கண்டு திருப்தி அடையும் வரையிலும் ஜெபத்தில் பிரசவ வேதனை அடைவோமாக. ஆமென்.